Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் ஷார்ட் நோட் ஃபார் ஃபிசிக்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஷார்ட் நோட்ஸ்னால் என்ன, ஷார்ட் நோட்ஸோட யூசஸ் என்ன, ஷார்ட் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஷார்ட் நோட்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு அதுவும் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டுப்பா. ஓகேவா? அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ தெரியாம இருக்கலாம். ஓகேவா? எப்போ தெரியும்னா, டேட் வந்து நீங்க பாண்ட் பேப்பர்ல கூட நான் எழுதி தரேன். எப்போ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட வேல்யூ எப்போ புரியும் அப்படின்னா, மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியுமா? லாஸ்ட் 1 மந்த் ஆர் லாஸ்ட் 2 மந்த்ஸ் அப்போதான் அதோட வேல்யூ தெரியும். அப்போ நிறைய பைல்ஸ் ஆஃப் புக்ஸை வந்துட்டு நோட்ஸ் அது இதுன்னு ஒரு ஒரு சாப்டர் ஒரு நோட் ஃபுல்லா எழுதி வச்சிருப்போம். அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு சுத்தமா டைமே இருக்காது. ஓகேவா? அப்போ நீங்க டைமை தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல குயிக்கா எனக்கு ரிவிஷன் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. கொஷின் சால்விங்க்கு மட்டும்தான் நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ள நம்ம கண்டென்ட் grip எடுத்துருவோம். எனிவேஸ் அது எப்பவுமே நமக்கு லாங் ஸ்டேயா பிரெயின்ல இருக்கும் அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது. ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் நமக்கு எப்பவுமே தேவை. அந்த ரிப்பீட்டட் ரிவிஷனுக்கு நல்ல பண்டில்ஸ் ஆஃப் புக்ஸை இருந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு சாப்டரை ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான். ரிமெம்பர் 5 to 10 மினிட்ஸ். இப்போ உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். 5 to 10 மினிட்ஸில் எப்படி ரிவைஸ் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. 5 to 10 மினிட்ஸில் ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் கொஷின் சால்விங்க்கு நீங்கள் எனார்மஸ் டைமை உங்களால் கொடுக்க முடியும். கொஷின் எந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோமோ, கொஷின் சால்விங் மேட்டர்ஸ் அ லாட். ஓகேவா? எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கும் நம்மளோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் போடுங்க, ஷார்ட் நோட்ஸ் போடுங்கன்னு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? நான் படிக்கும்போது எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலை. லாஸ்ட் மார்க் டெஸ்ட் வரும்போது எதை படிக்கிறதுன்னே தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல, கொஷின் சால்வ் பண்ணுறதா இல்லை கண்டென்ட்டை உட்காந்து படிக்கிறதா எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சோம்பேறித்தனம் படாமல் ஒரு படிக்கும்போது எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ டைம் இருக்குது, சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. ஸோ இப்போ அந்த டைமை நீங்கள் கொடுத்து ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்போ ஈஸியாக ரிவிஷன் கொடுத்துட்டு கொஷின் சால்விங்க்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை நான் இப்போவும் கண்டென்ட் படிப்பேன், அப்போவும் கண்டென்ட் மட்டும்தான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா நீட் 2026 உங்கள் கையில் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ ஷார்ட் நோட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? பட் இந்த ஷார்ட் நோட் மஸ்ட்டுப்பா. எல்லாருமே இதை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுவும் வந்துட்டு நான் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் என் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நான் வந்து ஜெராக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நீங்கள் உங்கள் கைப்பட உங்கள் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஷார்ட் நோட்ஸ் மட்டும்தான். நோட்ஸ் கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கி படிச்சுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? நான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கி படிச்சுப்பேன். எனக்கு வந்து அந்த பிராண்ட்லேருந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டு சிங்கிள் ஷீட் ஃபார்முலா வந்து 10 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறான், அவன்கிட்டருந்து நான் வாங்கி படிச்சுப்பேங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஓகேவா? சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு உட்காந்து ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்ல முடியும். யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை. இதுக்கப்புறம் ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜானுக்கு அப்புறம் உட்காந்து நான் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன், மார்க் டெஸ்ட் அப்போ உட்காந்து ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இப்போதான் இதுதான் உங்களுக்கான ரைட் டைம். ஓகேவா? இந்த ரைட் டைம் யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? லாஸ்ட் 2 மந்த்ஸில் இதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷீட் ஆர் டபுள் ஷீட்டில் இருக்கணும். லைக் ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த A4 ஷீட்டுக்கு ஒரு சிங்கிள் சைடாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இருக்கலாம். ஒரு பெரிய சாப்டர், ஒரு குட்டி சாப்டர் அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். லைக் டுவல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்டர்ஸ் எல்லாமே, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளால் ஃப்ரண்ட் சைடில் மட்டுமே கவர் பண்ணி
முடிக்கணும். அதுதான்ப்பா ஷார்ட் நோட்ஸ். சும்மா நான் ஷார்ட் நோட்ஸையுமே 10 to 15 பேஜஸ் அப்படி எழுதுவேன்னா யூஸே இல்ல. அதுக்கு நீங்க உங்க ஆக்சுவல் நோட்ஸே படிச்சுட்டு போயிரலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அ ஒரு சிங்கிள் ஷீட்டுக்கு இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் மிட் லென்த் சாப்டர்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் என்ன கேட்டா ரே ஆப்டிக்ஸ்க்கு ஷார்ட் நோட்ஸ் வேண்டாம். ரே ஆப்டிக்ஸ்க்கு மட்டும் வேண்டாம். ஓகேவாப்பா? ரே ஆப்டிக்ஸ் பெரிய சாப்டர். அது வந்துட்டு ஷார்ட் நோட்ஸால நம்மளால இது பண்ண முடியாது. வேணா இம்பார்ட்டன்ட் டாபிக் லைக் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரே ஆப்டிக்ஸ்க்கு மட்டும் என்ன கேட்டா ஹோல் சாப்டருக்கும் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் தேவை கிடையாது. ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ரிசம் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்முலா ஷீட் ஒரு சிங்கிள் ஷீட்டா நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் பெரிய சாப்டர் அப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு பிளஸ் ஒரு ஃப்ரண்ட் சைடு. மேக்ஸிமம் ஃப்ரண்ட் பிளஸ் பேக் பிளஸ் ஃப்ரண்ட் இவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேல போனா அது ஷார்ட் நோட்ஸே இல்ல. ஓகேவா? ஸோ குட்டி குட்டியா எழுதுங்க. குட்டி குட்டியா எழுதுறவங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. பெரிய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறவங்களுக்கு பிஏஏ இப்படியும் போடலாம். ஆனா அவங்க இப்படி தான் போடுவாங்க. ஓகேவா? அந்த சைஸ்க்கு வந்து போகாம கொஞ்சம் குட்டி குட்டியா எழுதுங்க. 1 இதுதான் வந்துட்டு பேஜஸோட லிமிட்டேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா டிவைடட் இன்டு 2 ஆர் 3 காலம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா யூ ஹேவ் திஸ் A4 ஷீட். இதை வந்துட்டு ஒரு 3 காலம்ஸா டிவைட் பண்ணிக்க போறீங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட் இங்க வந்து எண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு 2 to 3 காலம்ஸா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் நான் வந்து A4 ஷீட்னு சொல்றது A4 ஷீட்ல எழுதிட்டு காத்துல பறக்க விடுறதுக்கு கிடையாது. ஒரு நோட்டு போட போறீங்க. ஒரு ஃபார்முலா நோட் அப்படிங்கிறத ஒரு நோட்ட போட போறீங்க. அதுல நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் A4 சைஸ் அந்த சைஸ்க்காக தான் நான் A4 ஷீட்டுங்கிறத மென்ஷன் பண்ணேன். மத்தபடி பேப்பர்ல எழுதுனா தொலைஞ்சு போயிரும். உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்போ இருக்காது. ஸோ ஒரு நோட்டா போடுங்க. ஓகேவா? நோட் இஸ் அட்வைசபிள்ப்பா. ஓகேவா? நோட் இஸ் அட்வைசபிள். நோட்ட போடுங்க. அதுல வந்துட்டு A4 ஷீட் சைஸ் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரோவான நோட்டா போடாதீங்க. கொஞ்சம் வைடா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு லாங் சைஸ் நோட்டா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அத வந்துட்டு 2 to 3 காலம்ஸா இப்படி டிவைட் பண்ணிக்க போறீங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஷீட்ல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. குட்டி குட்டியா எழுதுங்க. ஓகேவா? ரொம்ப பெருசா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்க ரிவிஷனோட டைம் மினிமைஸ் ஆயிட்டே போதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்க கொஸ்டினுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கண்டென்ட்டை வந்து நீட் எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. டிஃபைன், எக்ஸ்பிளைன்னு யாருமே உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. ஃபார்முலாவை நீங்க எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் எடுத்துட்டு வர போறீங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இட் ஷுட் ஹேவ் ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே. ஃபார்முலா மட்டும்தான்ப்பா இருக்கணும். வளவலான்னு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு எடுத்து ஸ்டேட்மெண்ட்டா எழுதக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஒரு 2 to 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் பெர் சாப்டர்னு வச்சுக்கலாமே. ஸோ வளவலான்னு சும்மா ஸ்டேட்மெண்ட்டா வசனம், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதிட்டு போக தேவையில்லை. ஓகேவா? ஃபார்முலையை மட்டும் போதும். ஃபார்முலையை மட்டும் வச்சாலே நம்மளால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் தெரிஞ்சாதான் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போறது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு பெருசா மானே தேனே பொன்மானேன்னு எழுத தேவையில்லை. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ரிவிஷன் ஷுட் பி டன் வித்தின் 15 மினிட்ஸ். நீங்க போடுற ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு 15 மினிட்ஸை கிராஸ் பண்ணக்கூடாது. வாட் எவர் பி த சாப்டர்ஸ், பெரிய சாப்டரா இருந்தாலும் குட்டி சாப்டரா இருந்தாலும் மேக்ஸிமம் லிமிட்டேஷனே 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. இந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் எப்போ சொல்றேன் அப்படின்னா மார்க் டைம்ல தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு எனக்கு 15 மினிட்ஸ்ல செகண்ட் டைமே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட். அது கண்டிப்பா நடக்காது. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் செகண்ட் டைம் தேர்ட் டைமே 15 மினிட்ஸ்ல என்னோட ரிவிஷனை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கை கொடுக்காது. இது வந்துட்டு நீங்க 1 மினிட்ரா? ஓகே.
15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாதுப்பா. இது வந்துட்டு ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்க ரிவிஷன் குடுத்ததுக்கு அப்புறம் தான், இந்த 15 மினிட்ஸ்ல உங்களால இந்த ரிவிஷன கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போதான் நாலேட்ஜ் கிடைக்கும். அப்போதான் கன்டென்ட் கிடைக்கும். அந்த நோட்ஸ்க்கு நீங்க பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற ஒரு கேப்பபிலிட்டியே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ, இப்போ கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கலாம். பட் மார்க் டெஸ்ட் அப்போ இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சு அப்படியே ஓரமா ஷெல்ஃப்ல தூக்கி வச்சுட்டு, நான் மார்க் டெஸ்ட் அப்போ தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிப்பேன் அப்படின்னா கூட உங்களால 15 மினிட்ஸ்ல சத்தியமா முடிக்க முடியாது. நீங்க எப்போ முடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஷார்ட் நோட்ஸையே உங்களோட ஆக்சுவல் நோட்ஸா நினைச்சு படிச்சுட்டே வரப்போ தான், இந்த 3 மந்த்ஸ் ஃபுல்லா படிக்கணும். மார்க் டெஸ்ட் வர வரைக்கும் அந்த ஒரு நோட்ஸை மட்டும் வச்சு கண்டினியூஸா படிச்சுட்டே வரப்போ தான், உங்களுக்கு மார்க் டெஸ்ட்க்கு அதை நீங்க பிராக்டிஸ் ஆக முடியும். ஓகேவா? அப்போதான் உங்களால 5, 10, 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க முடியும். இப்போ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அப்போ உட்காந்து அத படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அப்பவும் சேம் அந்த ஒரு ஷீட்டுக்கே நீங்க 1 ஹவர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பா ஜிஎம்சி போட்டுறலாம்ப்பா இந்த வருஷம். ஓகேவா? அவ்வளோதான். ரிவிஷன் ஷுட் பி டன் வித்தின் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சா? 4 பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டோம். 4 பாயிண்ட்ஸையும் திருப்பி திருப்பி கேளுங்க. புரியாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இத மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். இட் ஷுட் பி கிரிஸ்ப் அண்ட் கிளியர். அதுதான் சேம் அஸ் 3rd பாயிண்ட்ப்பா. கிரிஸ்ப் அண்ட் கிளியர் அப்படிங்கிறது வந்துட்டு ஷார்ட்டா இருக்கணும். அ கிளியராவும் இருக்கணும். எல்லா ஃபார்முலாவும் இருக்கணும். பட் சிங்கிள் ஷீட்லயும் முடியணும். அந்த மாதிரி ஒரு ஷீட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெஃபரன்ஸ் கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். அ நானும் ரெஃபரன்ஸ் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ அந்த நோட் என்கிட்ட இல்ல. அ கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அத அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஷுட் பி கிரிஸ்ப் அண்ட் கிளியர். எல்லா ஃபார்முலாவும் இருக்கணும். அதாவது அந்த ஒரு நோட் இருந்தா போதும். நீட் 2026 ஆர் நீட் எத்தன வருஷம் வேணாலும் இருக்கட்டும். நீட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே ஆன்சர் பண்ற இது அந்த நோட்டுக்கு இருக்கணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ண தெரியல அது செகண்டரிப்பா. பட் அந்த நோட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரணும். ஓகேவா? அந்த நோட்ஸ் மட்டும் படிச்சா போதும். எல்லாமே வந்துட்டு அந்த நோட்ஸை தவிர வெளியே இருந்து வராதுங்கிற மாதிரி. எல்லா ஃபார்முலாவும் என்சிஆர்டில இருந்து தான் கேட்க போறாங்க. நீங்க படிச்சதுல இருந்து தான் வரப்போகுது. பட் அப்ளிகேஷன் தான் வேரி ஆகும் போகுது. ஓகேவா? ஸோ கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் சேம் அஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நோ பிளா பிளா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? வள 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 வளான்ட்டு இருந்து கதை எழுதிட்டு போக வேண்டாம். ஒரு சிங்கிள் ஷீட்ல ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க. நான் ஏன் இந்த ஷார்ட் நோட்ஸ்க்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் குடுத்து, இவ்ளோ அ அழுத்தமா சொல்லிட்டு இருக்கேன்னா, அதோட யூஸ் உங்களுக்கு இப்போ புரியாது. மார்க் டெஸ்ட் அப்போ தான் புரியும். டைமே இருக்காது. பயாலஜி ரிவைஸ் பண்றதா? கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்றதா? இல்ல பிசிக்ஸ் ரிவைஸ் பண்றதாங்கிற கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் பிசிக்ஸ்ல வந்துட்டு டச்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட் நோட்ஸ் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ பயாலஜி நம்ம கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு இது வந்து நாட் ஒன்லி ஃபார் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா இருக்கும் தெரியுமா? அந்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. முடிஞ்சிருச்சு. ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. யாரு எப்போ கேட்டாலும் நான் இத தான் சொல்லுவேன். ஷார்ட் நோட்ஸ் தேவையான்னா தேவை தான். ஓகேவா? ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ.